Hi guys, welcome back to Jay Reaction. It's me Jiva. என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் சொர்க்கவாசல் அந்த டீசர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், சித்தார்த், விஸ்வநாத் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் இது. டீசருமே ஆல்ரெடி நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு சொன்னால் நம்ம ஆர்ஜே பாலாஜி ரீசெண்ட் டைமாக கொஞ்சம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு, காமெடியாக பேசிகிட்டு இருக்காரு. நல்லா இருக்குது அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப. அவரோட அந்த சொர்க்கவாசல் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடுவோம், பார்த்துட்டு வந்து பேசுவோம். லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, போலீஸ் ஸ்டுடியோஸ். இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ரைட். நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை, போலீஸ் அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஜெயில் நான் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இது தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. இது எங்க இடம். இங்க யாரா இருந்தாலும் தான் கெளிக்கிறது நாங்க தான். இனிமே இந்த ஜெயில நம்ம கண்ட்ரோல். இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும். இங்க எல்லாமே எதுவும் சரியான பட்டு. நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்கிஸ்ட்னே தெரியல. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். சித்தார்த், விஸ்வநாத், டைட்டன் அண்ட் டைரக்ட் பை சொர்க்கவாசல், ஆர்ஜே பாலாஜி. ஓகே, நவம்பர் 20 இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆக. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வேர்ல்டு வைட். ஓகே ஓகே, 29th படம் ரிலீஸ் ஆகுது, நவம்பர் 29th. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஆல்ரெடி டீசர் போட்டிருந்தாரு. டீசர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கதை ஃபுல்லாகவே ஒரு ஜெயிலுக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது கதை. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருப்பார் போல். ஆனால் ஜெயிலுக்கு அக்யூஸ்ட் நடத்துகிற மாதிரி நடத்தலை. பட் போலீஸ் அக்யூஸ்ட் எல்லாருமே ஒன்றா கலந்து எல்லாருமே தப்பு பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இவர் அதுலேருந்து எப்படி வெளியே போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம செல்வராகவன் இருக்கார், அப்புறம் நம்ம கருணாஸ் வந்து போலீஸாக இருக்கார், எல்லாம் ஜெயிலராக இருப்பார்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வெளியில் பார்த்தோம்னா ஒரு சின்ன லவ் ஸ்டோரி ஒன்று இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு. ஓகே, படம் எப்படி இருக்க போதுன்னு தெரில. பட் வந்து ஆர்ஜே பாலாஜி எடுத்து நடிக்கிற கதையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கதையுமே எனக்கு ஆர்ஜே பாலாஜியை பிடிக்கும். ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி வெளிப்படையாக பேசிடுவார், நல்லா பேசுவார். அவர் பேசுகிறது வந்து ஒரு காமெடியாகவே பேசிட்டு போவார். பட் வந்து வெளிப்படையாக எதாக இருந்தாலும் பேசிடுவார். அப்படி ஒரு மனுஷன் தான் அவர். அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. அதுலேயுமே அவரோட ட்ரெய்லர் விட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் வந்து ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அதெல்லாம் சொல்லியே பேசியிருந்தார். பாவாடை சங்கிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியே பேசியிருந்தார். அதுவுமே ஒரு காமெடியாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு, நல்லாவே இருந்துச்சு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் சலூன்லாம் பார்த்தோம்னா உண்மையாக அமேசிங். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அதே மாதிரி தான் இப்போ சொர்க்கவாசல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த சொர்க்கவாசல் டைட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். நம்ம அனிருத், நம்ம ஆர்ஜே பாலாஜி, நம்ம லோகேஷ் கனகராஜ் 3 பேரும் ஒரு போர்டை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி சொர்க்கவாசல் லிங்க் அப்படின்னு சொல்லி அதை போட்டு மேலே ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தானுங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருக்கும் டெலிகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் லிங்க் வந்து குரூப் வந்து சொர்க்கவாசல் இந்த நேமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. மியூசிக் வந்து கொஞ்சம் ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, இது யார் மியூசிக்?
மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ எக்ஸ்வேவியர். ஓகே. ரைட்டர் வந்து தமிழ் பிரபா அஸ்வின் ரவிச்சந்திரன் சித்தார்த் விஸ்வநாத். ஓகே. ஸ்டாரிங் ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் நட்டி கருணா சமயன் ஐயப்பன் ஷாரப்யூதீன். ஓகே. இந்த ஒரு கூட்டணி தான் இருக்குது. ஓகே. இப்படி பார்ப்போம் இந்த படம் இருக்க போகணும்னு சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.